தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நின்று 214 தொகுதியும் ஜெயிச்சிரும்னு நீங்க எல்லாருமே டோட்டலா வந்து விஜய் உட்பட எல்லாருமே நீங்க சொல்லும்போது ஒரு ஓவர் கான்ஃபிடண்டா தெரியலையா? ஏன்னா இத்தனை ஆண்டுகள் நீங்க சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டுகள் கட்சி இருக்கு, அதோட உயிர் தொண்டர்கள் இருக்காங்க, அதிமுக வாக்கு சதவீதம் இருக்கு, திமுக வாக்கு சதவீதம் இருக்கு, இத்தனை பேரையும் மீறி இப்ப வந்த ஒரு கட்சி டக்குன்னு வந்து ஜெயிச்சிட முடியுமா? ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் சொல்லும் பொழுதே பயங்கரமான ஒரு கூட்டணி திமுகவில் இருக்கு, பயங்கரமான ஒரு கூட்டணி அதிமுகவில் இருக்குன்னா மக்கள் இதை உண்மையிலேயே மக்கள் எடுத்து பாக்குறாங்க. அவன் கருப்பா பயங்கரமா இருப்பான், இவன் பயங்கர கருப்பா இருப்பான், ரெண்டு பேரையும் நம்பாத அப்படின்னு தான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு ஏன் சொல்றேன்னா கிட்டத்தட்ட வரலாறு 75 ஆண்டுகள் வரலாறு இருக்கு. வரலாறு புரியுது, இன்னைக்கு மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது, இப்படிதான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொன்னேன். இன்னொன்னு வந்து உயிர் தொண்டர்கள் இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம். உண்மையிலேயே சொல்றாங்க, இங்க உயிர் தொண்டர்களை வந்து நாங்களும் களத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். நாங்க அதிமுகவினரோட பழகுறோம், திமுகவினரும் பழகுறாங்க. உயிர் தொண்டர்களே வந்து இந்த கட்சியின் மேல வந்து அவ்வளவு அதிருப்தியில இருக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணியில உண்மையிலேயே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அண்ணன் ஜெயக்குமார் மாதிரியான தொண்டர்கள், அமைச்சர் ஜெயக்குமார் இருந்தார்ல, அவரை மாதிரியான தொண்டர்கள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவரே பாவம் சொல்லியிருக்காரு, என் தொகுதியில நான் தோத்ததுக்கு காரணமே பாஜக தான் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அந்த அடிமட்ட தொண்டர்களே வந்து இந்த கூட்டணியை விரும்பல. அப்படிப்பட்ட கூட்டணி வந்து எப்படி ஜெயிக்கும் நீங்க நம்புறீங்க? ஒரு கேடர்ஸ்கே வந்து அந்த உற்சாகம் இல்ல, அந்த நம்பிக்கை இல்ல.